ஒரு நாட்டில் தர்மசேனன் என்ற மன்னர் இருந்தார். அவரது நாட்டில் மக்கள் எல்லாம் பணக்காரர்களாக இருந்தாலும் தங்கள் மனதில் அமைதி இல்லாமல் வாழ்ந்தனர். மக்கள் ஒருவரை ஒருவர் குறை கூறி மன்னனையே குற்றம் சாட்டினர். ஒரு நாள் மன்னர் அவர்களுக்கு ஒரு பாடம் சொல்ல முடிவு செய்தார். அவர் நாட்டின் மையத்தில் பெரிய ஒரு அரண்மனையை கட்டி அதன் உள்ளே ஒளியை திருப்பும் சுவர் அமைக்க செய்தார். அவர் அறிவித்தார், இந்த அரண்மனைக்குள் சென்று உங்களுடைய எண்ணங்களை சொல்லுங்கள், அதற்கேற்ற பதில் உங்களுக்கு கிடைக்கும். முதல் நாளில் ஒரு செல்வந்தர் உள்ளே சென்று, இந்த மன்னன் சோம்பேறி, நாட்டுக்கு எதையும் செய்யவில்லை என்று கூவினார். சுவர் அதையே எதிரொலித்தது, சோம்பேறி, எதையும் செய்யவில்லை என்று. மனமுடைந்தவர் வெளியே வந்து, அரண்மனை சாபம் போல் பேசுகிறது என்று கூறினார். அடுத்த நாள் ஒரு ஏழை விவசாயி உள்ளே சென்று மெதுவாக, இந்த நாட்டில் அமைதி நிலைக்க வேண்டும், மன்னர் நீண்ட நாள் வாழ்க என்று கூறினார். சுவர் அதேபடி எதிரொலித்தது, அமைதி நிலைக்க வேண்டும், மன்னர் நீண்ட நாள் வாழ்க. அப்போது மன்னர் வெளியே வந்து கூறினார், இந்த அரண்மனை என் குரலின் பிரதிபலிப்பல்ல, உங்களுடைய குரலின் பிரதிபலிப்பு. நீங்கள் உலகிற்கு என்ன சொல்லுகிறீர்களோ அதையே உலகம் உங்களிடம் திரும்பி சொல்கிறது. அதை கேட்ட மக்கள் மௌனமடைந்தனர். அந்த நாளிலிருந்து அவர்கள் குறைகளை விட நன்றியை பேசத் தொடங்கினர். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, உலகம் உன் குரலின் பிரதிபலிப்பு. நீ எதை சொல்கிறாயோ அதையே அது உனக்கு திருப்பி கொடுக்கும்.